இப்ப ஏலீமின் அனுபவம் முடிஞ்சிருச்சு. ஏலீம்ல 12 நீர் ஊற்று, 70 பேர் சம்பளம், அப்படியே தண்ணி ஓரமாவே நல்லா குடியிருப்பு, எல்லா வசதி, அங்கேயே தங்கி இருக்கலாமா? நல்லா இருக்குதுல்ல வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. தண்ணி இருக்கு, பேரிச்சம்பள மரம் இருக்குது, சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம், நல்லா சாப்பிடலாம், பிள்ளைங்களும் விளையாடுறதுக்குலாம் நல்ல ஏரியா, நல்ல இடம், வசதி எல்லாமே இருக்கிறது. ஏலீம்லே தங்கலால. ஆண்டவர் சொன்னார், ஏய் ஏலீம் விட்டு காலி பண்ணு, வெளியே வா. ஐயா ஐயா அந்த பேரிச்சம்பளம் இன்னும் கொஞ்சம் தான் சாப்பிட்டு வந்துடுறையா, தண்ணி கொஞ்சம் தண்ணி வந்துடுறையா. இல்ல இல்ல, ஏலீம் விட்டு நீ காலி பண்ணு. ஏலீம் தான் 12 நீர் விட்டு 70 பேரிச்சம்பளம், நல்ல வசதி எல்லாமே தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீ போய் தான் ஆக வேண்டும். உனக்கு ஏலீமுடைய சூழ்நிலை முடிஞ்சது. உனக்கென்று நான் உன்னை இதற்காக நான் கூப்பிடல, நான் உனக்கென்று ஒன்று வைத்திருக்கிறேன், நீ அங்கதான் போகணும். நான் கேட்கிறேன், எங்க தான் போறது? தமிழ்நாட்டில் இவ்வளவு பெருசு இடம் இருக்குது, நான் எங்க தான் போறது? எங்க தான் ஏன் போறது? நீர் என்னை எங்க அனுப்ப போகிறீர் என்று நான் கேட்டேன். ஏலிமை விட்டு என்னை காலி பண்ண சொல்றீங்க, எல்லா வசதி வாய்ப்புகள் உண்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கென்று போக ஆயத்தம் தான். எங்க போறது? நான் நினைக்கிறேன் ஊட்டி, கொடைக்கானல், இது மாதிரி இடங்கள்லாம் போனா நல்லா இருக்கும் ஊழியம் செய்யறதுக்கு. அப்படியெல்லாம் கனவு, அப்படியெல்லாம் கனவு. அப்பதான் ஆண்டவர் எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறார், நீ என்னை எங்க தெரிந்து கொண்டாயோ அங்கதான் நீ போவன்றார். ஐயோ இது என்ன ரொம்ப போச்சு. லெட்டர் வருது, லெட்டர் நான் சுருக்கமா சொல்றேன், லெட்டர் வருது, எல்லாம் துளிச்சு பார்த்தா கும்மிடி பூண்டின்னு போட்டிருக்கு. என்னால தாங்கவே முடியல. ஏன் தெரியுமா? நான் கும்மிடி பூண்டியை நான் வேண்டாம் என்று வெறுத்து ஓடினவன். ஏன் தெரியுமா? நான் மாதர் பாக்கத்துல தான் 6th ல இருந்து +2 வரையும் படிச்சேன். இந்த மாதர் பாக்கம், இந்த கும்மிடி பூண்டி, இந்த தாலுகாவே எனக்கு வேணான்னு சொல்லி வெறுத்து ஓடுனேன். இங்க இருக்கும்போது தான் ஒரு சர்ச்சுக்கு போனேன், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு. முத கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு என்னை கூப்பிட்டு போறாங்க. அங்கதான் போனேன். இப்படியெல்லாம் போய் இப்படியெல்லாம் இருந்து திரும்பவும் கும்மிடி பூண்டியா? ஐயா போதுமோ, ஆசை நிறைவேறிச்சா ஐயா? நான் எங்க விருப்பம் இல்லை, எனக்கு எது வேண்டாம் என்று சொல்லுகிறேனோ அதையே திரும்ப எனக்கு கொடுத்து இந்த ஊருக்கு என்ன அனுப்பினார். வந்துதான் அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சோம். கடினம் தான், கடினமான சூழ்நிலைகள் தான் எல்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னதை நாம் செஞ்சோம்னா தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் சில இடத்துக்கு அனுப்பும்போது நமக்கு கஷ்டமா தெரியும், ஆனா நம்ம போன பின்பு தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அதனால சொன்ன, ஏலிம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே நீ ஸ்டே பண்ணாத, அடுத்து நீ மூவ் பண்ணுன்னு சொல்றாரு. சொல்லுங்க, ஏலிம் நல்லா இருக்குன்னு அங்கேயே ஸ்டே பண்ணாத, அடுத்து என்ன பண்ண? ஸ்டே பண்ணாத, மூவ் பண்ணு. சொல்லுங்க இன்னொரு வாட்டி, மூவிங். வேற இடத்துக்கு போ. இப்ப எங்க போறது? வாசிக்கலாம், யாத்திராகமம் 16:1. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் ஏலிமுக்கும் சீனாய்க்கு நடுவுல இருக்கிற சீன் வனாந்தரத்துக்கு வர்றாங்க. இந்த சீன் வனாந்தரத்துக்கு வந்து தான் இவங்க ஓவரா சீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சீன் வனாந்தரத்தில் என்ன போட்டாங்க? ஓவரா சீன். என்ன தெரியும்? என்ன சீன் போடுறாங்க? நாங்க எகிப்தில் இருக்கும்போது அப்படி சாப்பிட்டோமாக்கும், இப்படி சாப்பிட்டோமாக்கும். அடே, எகிப்தில் இருக்கும்போது என்ன சாப்பிட்டேன்னு அவரே சொல்லிட்டாரு. எங்களுக்கு இங்க சொல்றாங்க முறுமுறுத்து 3வது வசனம் 16:3, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து எகிப்து எவ்வளவு பொய் தெரியுமா? எகிப்து தேசத்துல நீ பாத்திரத்துல உட்காந்து கறி திருப்தியா சாப்பிட்டியா? சாக அடிச்சாங்க உன்னை. என் ஜனங்கள் படுகிற உத்தரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன்னு சொன்ன, அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க உன்னை. ஆனா இப்ப என்ன சொல்ற? கெத்த என்ன சொல்ற? யாருக்குமே தெரியாது. சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, நானா எங்க அம்மா வீட்டுல எப்படி தெரியுமாங்க இருந்தேன், உங்களை கட்டிக்கிட்டு நீ உங்க அம்மா வீட்டுல இருந்தது, நாங்களாம் எங்க அப்பா எங்களை அப்படி காப்பாத்தினாருங்க, நாங்க கேட்டதெல்லாம் எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த. யாருக்கு தெரியும்? நீ சீனு விடு, ரீலு. நம்ம என்ன பண்ணணும்? இப்படி போட்டு சுத்தணும். சொல்லு, காசா பணமா? அள்ளி விடு.
இவன் அள்ளி விடுறான். காசா பணமா? சொல்லு சொல்லு, மேல 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 சொல்லு. கர்த்தரின் கையால் கர்த்தரின் கையால் செத்து போனா தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீ எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அவரிடத்தில் சொன்னார்கள். இப்ப என்ன பிரச்சனை? கறி சோறு கிடையாது, தான் பிரச்சனை. இஸ்ரவேல் மக்கள் என்ன கிடையாது? இறைச்சியும் அப்பமும் இல்லை. நாங்களாம் வாரம் வாரம் மீன் சாப்பிடுவோங்க, நாங்களாம் வாரம் வாரம் கறி சாப்பிடுவோம். எங்கள் அப்பா, டேய் தயவு செய்து அமைதியார், உங்கள் அப்பா மட்டும் பேசாத. இங்கே பீலாலாம் விடக்கூடாது. எகிப்தில் நீ என்ன கொமட்டி கீரையை சாப்பிட்ட, ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிற? மோசேட்ட பேசும்போது சில இந்த ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நீர் என்னை எங்கே அனுப்ப போகிறீர் என்று நான் கேட்டேன். ஏலிமை விட்டு என்னை காலி பண்ண சொல்றீங்க, எல்லா வசதி வாய்ப்புகள் உண்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கென்று போக ஆயத்தம் தான். கர்த்தரின் கையால் செத்து போனால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீ எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அவரிடத்தில் சொன்னார்கள். இப்ப என்ன பிரச்சனை? கறி சோறு கிடையாது, தான் பிரச்சனை. இஸ்ரவேல் மக்கள் என்ன கிடையாது? இறைச்சியும் அப்பமும் இல்லை. நாங்களாம் மக்கள் சொல்றாங்க, நாங்க அங்க பாத்திரத்தில் உட்காந்து அப்பத்தை திருப்தியா சாப்பிட்ட போது எகிப்தி தேசத்தை சாப்பிட்ட, இங்க வனாந்தரத்தில் எங்களை போய் சாவடிக்க கொண்டு வந்தேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களுக்கு ஒரு மேய்ச்சலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம எவ்வளவுதான் முறுமுறுத்தாலும், நம்ம எவ்வளவுதான் அவர் மேல கசப்பா இருந்தாலும் அவர் செய்ய வேண்டியதை செஞ்சு கொண்டே இருக்கிறார். இப்ப இவர்களுக்கு மேய்ச்சலை கொடுக்கிற என்ன தெரியுமா? இஸ்ரவேல் புத்திரரின் 12வது வசனம், முறுமுறுப்பை நீ அவர்களோட பேசி நீங்க சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நல்லா கவனி, ஆண்டவர் சொல்லிட்டாரு. எப்ப அவங்களுக்கு தேவை என்ன? இறைச்சி தானே தேவை, கறி தானே வேணும். சிலருக்கு கறி இல்லைன்னா சோறு இறங்கா தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமைனா அந்த வாடையாவது பக்கம் வாடை, அந்த மோந்து பார்த்துக்கிட்டாவது அந்த சாப்பிடணும்னு நினைப்பாங்க. மேய்ச்சல். இவங்க முறுமுறுப்பை அவர் பார்க்கிறாரு, உடனே சொல்றாரு, நான் முறுமுறுப்பை கேட்டேன், நீ அவர்களோட பேசி சாயங்காலத்துல இறைச்சி வரேன் அவனுக்கு. காடைகள் வந்து குவியுதுங்க. என்ன மாதிரி மேய்ச்சல்? அடிச்சு புசி, உனக்கு எவ்வளவு தேவையோ அடி. வசனம் சொல்லுது, வாய் வழியா சாப்பிட்டு மூக்கு வழியா வந்துச்சான். ஒரு லிமிட்டா சாப்பிட வேண்டியதானே, எங்க போகுது? அவர் தான் தரேன்றாரு. நாளைய தினத்துக்கு ஏன் கவலைப்படுற? நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அது போடும். இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் தான் நம்ம வீட்டுக்கு தேவைன்னா அது போதும். மொத்த கோழி பண்ணி கொண்டாந்து இறக்கி வச்சுன்னா நாத்து அடிக்குமியா? யாரு சாப்பிட்றது? இல்ல பாஸ்டர், நாங்க திருச்சியில் வச்சு சூடு பண்ணி சாப்பிடுவோம். போ, சரி சாப்பிட்டு போ. சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க முறுமுறுப்பு நான் கேட்டதுனால அவங்களுக்கு ஈவினிங்கே உங்களுக்கு என்னது? இறைச்சி கொடுத்தாரு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியும். அவர் கொடுத்தாரு. இவனுங்க அள்ளி சொன்னா, டேய் மண்ணா வந்து காலையில் மட்டும்தானே வரும், வெயில் ஏறதுக்கு முன்னாடி போய் எடுத்துடணும். மண்ணாவும் கிடைச்சது, அப்பம் கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது. நான் சொல்றேன், இறைச்சியும் அப்பத்தையும் நாம் வருந்தி கேட்டாலும் வருந்தாமல் கேட்டாலும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையான ஒரு 1/2 கிலோ வந்து கிடைக்கும். அல்லேலூயா. அதுக்காக போயிட்டு ஆள தேவையில்ல, அதுக்காக புலம்ப தேவையில்ல. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே கிடைக்கல, அட ஒரு கருவாட்டு பாயிட்டாவது வாங்கி சுட்டு அந்த வாடையிலாவது கஞ்சியை குடிச்சிட்டு போறேன். அப்படி பழகினவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது இருந்தாதான் அன்னைக்கு சோறே இறங்குது. ஆனா ஆண்டவர் அதையும் தர்றார். இங்க வசனத்தின்படி அவர் கொடுக்கிறார். எல்லாமே அவருக்கு முறுமுறுப்பை கேட்டு இறைச்சி அப்ப சீன் வனாந்தரத்துல எல்லாத்தையும் கொடுத்தார். சரி, இவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க, திருப்தியானாங்க, தேவையானது அதிகமா எடுத்து வச்சாங்க. அதுக்கு வந்து மோசே சொல்றாரு, ஏன்டா இப்படி பண்றீங்க, ஏன் இவ்வளவு அதிகமா எடுத்து? பூச்சி பிடிச்சி போச்சுடா, மண்ணாவை சேர்த்து வச்சு. டேய், மண்ணாவை வந்து சேர்த்து வைக்க கூடாதுடா. ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. அந்த உணவு வந்து எப்படி சாப்பிடணும்னா, எடுத்து கொண்டு வந்து அப்பவே போட்டு இடிச்சு அதை அன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிடணும்.
மறுநாளுக்கு என்ன பண்ணக்கூடாது? வைக்கக்கூடாது. வச்சு என்ன ஆகும்? பூசணம் பொத்து போயிடும், கெட்டு போயிடும். நாளைக்கு கிடைக்கலன்னா அவர் தான் சொல்லிட்டாரு, டெய்லியும் மன்னா 40 வருஷமா வந்தது. 40 வருஷம் காலையில காலையில என்ன வரும்? மன்னா வரும். கானானுக்குள்ள போற வரைக்கும் உங்களுக்கு வந்தது. தேவையானதை உனக்கு தருவாருப்பா. அதிகமா சேர்த்து வச்சு என்னத்தை கொண்டு போற நீ? ஆனா நம்ம மனசு அப்படி கேட்க மாட்டுது. நம்ம மனசு அப்படி கேட்க மாட்டுது. இந்த பழைய துணியெல்லாம் வீட்டில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? பழைய துணி அதெல்லாம் பீரோலேருந்து க்ளீன் பண்ணி எடுப்போம். எடுத்து வச்சுட்டு பார்ப்போம் முறைச்சி முறைச்சி. இது எதுக்காவது யூஸ் ஆகும்ல? ஆமாம் ஆமாம் யூஸ் ஆகும், கட்டி வை. திரும்பி பீரோலேருந்து அது என்ன பண்ணும்? வறண்டாக்கு வரும். இது யூஸ் ஆகும்னு 6 மாதம் அங்கேயே இருக்கும். அந்த மூட்டையும் பிரிக்காது. திரும்பி என்னைக்காவது ஒரு நாள் ஆவியில் உற்சாகம் வந்து திரும்பி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது எதுக்காவது யூஸ் ஆகும்ல? ஆமாம் யூஸ் ஆகும், கட்டி வை. திரும்பி அங்கேயே தான் இருக்கும். சரி, திரும்பி என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி ஓப்பன் பண்ணி, இது எதுக்காவது யூஸ் ஆகுமா? ஆமாம்மா, ஏதாவது வண்டி கிண்டி துடைக்கலாம், வீடு வீடு துடைக்க வச்சுக்கலாம். சரி, துடைக்கிறதுக்கு இருக்கட்டும். சரி, அடுத்து இது எதுக்காக எதுக்குமே யூஸ் ஆகும், தயவு செய்து போய் எரிச்சிரு. இப்படி சொல்லி தான் 1 வருஷத்தை கடத்திட்டேன். இது எதுக்குமே யூஸ் இல்லை, தூக்கி குப்பையில் போட்டு எரி. இல்லைன்னா யாருக்காவது நல்லா இருந்தால் இல்லாதவங்களுக்கு கொடு. அப்போ இதே போல் நான் சொல்கிறேன், உனக்கு தேவையானது உனக்கு தேவையான நேரத்தில் கிடைக்கும். அல்லேலூயா. அதுக்காக நீ அலைஞ்சு திரிஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி சேர்த்து வச்சுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிலாம் நீ யோசிக்காத. சேர்த்து வைக்க வேண்டியதை சேர்த்து வை. பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க பொருள் பொண்ணு அதெல்லாம் எடுத்து வைக்கணும், அதெல்லாம் சேர்த்து வை. உணவை போய் யாராவது அப்படி அடைச்சி வைப்பாங்களா? கல்யாண வீட்டுக்கு போனால் எல்லாரும் கவர் போகிறாங்க. ஹேண்ட்பேக்கில் ஒரு கருப்பு கலர் கவர் இருக்குது. எனக்குலாம் இந்த பிரியாணி சாப்பிடும்போது பக்கத்தில் யாராவது உட்காந்து சாப்பிடும், அப்படி இலையோட கவர்களை வைக்கிறாங்க, மனசாட்சியே இல்லாமல். அப்புறம் பரமானவனை கூப்பிட்றேன், தம்பி எனக்கு பிரியாணியே வைக்கல, இலையும் போடலன்றான். நான் பக்கத்தில் பார்ப்பேன், நல்லா வருவேன். தேவைன்னா போய் அந்த சமையலில் போயிட்டு, அண்ணா கொஞ்சம் பிரியாணி கொடுங்கண்ணா கொடுப்பான், இல்லைன்னா திட்டி அமுச்சிடுவான். அப்படிப்பட்ட பிரியாணி நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு நான் நினைப்பேன். உங்களை நான் நினைக்கலாம், நினைப்பேன். சரி, அந்த கதை இருக்கட்டும். இவர்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நமக்கு தேவை என்று நாம் தேவன் நமக்கு ஒன்று வச்சுட்டார்னா, தேவன் நமக்கு அதை தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால மற்றதெல்லாம் இல்லை இருக்கு அப்படின்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா உங்களுக்கு கொண்டு வந்து தந்து வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.